தேனின்னு சொன்னாவே எல்லோரோட ஞாபகத்துக்கும் முதல்ல வர்றது வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் தான். இங்கே நடக்கின்ற சித்திரை திருவிழா ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. எங்கெங்கு காணினும் சக்தியடா, 7 கடல் அவள் வண்ணமடா அப்படிங்கிற மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற கோஷம் விண்ணை பிளக்கும். தேவர்களை இம்சித்து வந்த காண்டாசுரன் அப்படிங்கிற அரக்கனை அழிப்பதற்காக சிவபெருமானோட ஆணைப்படி வைகை நதி கரையில மண்ணால சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தவமிருந்து வந்தாள் அம்பாள். தன்னை அழிக்க அம்பாள் வந்திருக்கிறாள் அப்படின்னு தெரிந்துக்கிட்ட அரக்கன் சக்தி தேவி அழிப்பதற்காக அந்த இடத்துக்கு வரான். ஆனா அங்க அம்பாளோட அழகுல மயங்கின அரக்கன் அம்பாளை கவர்ந்து செல்ல திட்டமிடுறான். இதை தெரிந்து கொண்ட அம்பாள் தன் அருகில் இருந்த அருகம்புல்லை எடுத்து அந்த அசுரன் மேல வீசுறா. அந்த அருகம்புல் அந்த அசுரனை 2ஆக கிழித்து வதம் செய்து. இதை பார்த்து மகிழ்ந்த தேவர்கள் தங்களோட கௌரவத்தை காத்த கௌமாரி அம்மனை வணங்கி போற்றாங்க. அம்பாள் அந்த இடத்திலேயே குடிக்கொண்டு விடுகிறாள். அந்த கோவில்தான் வீரபாண்டியில் இருக்க கௌமாரி அம்மன் கோவில். அம்பாள் வழிபட்ட ஈசன் கன்னீஸ்வரமுடையார் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இந்த தலம் கண்ணொளி வழங்கும் பரிகார தலமாக விளங்குகிறது. இதற்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு. மதுரை ஆண்ட முற்கால பாண்டிய மன்னனான வீரபாண்டியன் தனது கர்மாவால தன்னோட 2 கண்களின் பார்வையையும் இழந்து விடுறாரு. அப்போ இந்த தலத்திற்கு வந்து கௌமாரியம்மனை வழிபட்டு ஒரு கண்ணோட பார்வையையும், கன்னீஸ்வரமுடையாரை வழிபட்டு இன்னொரு கண்ணோட பார்வையையும் பெற்றாரு. அதனால கௌமாரியம்மனுக்கும் கன்னீஸ்வரமுடையாருக்கும் கோவிலை எழுப்பி வழிபாடு செய்து வந்தார். அதுதான் இப்போது புகழ்பெற்று விளங்குகின்ற வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில்.